கட்டாயமா ஏதோ அவார்டு வரும் சொன்னார். அந்த பிக்சரோட நான் பார்த்தோம். அது அப்புறம் அதே மாதிரி நேஷனல் அவார்டு கிடைச்சது ஏவிஎம் படத்துக்கு. திரைப்படத்தில் ஜனாதிபதி விருது வென்ற பாடல். அந்த பாடலின் ஓரிரு வரிகளை பாடி காட்டும்படி இங்கு பலர் இப்போது அங்கு மறுபக்கத்திலிருந்து சேர்க்கிறார்கள். நிச்சயமாக எமது ஒளிபரப்பில் அடிக்கடி இடம்பெறுவது அந்த பாடல். போட்டு நானும் கேட்பேன், நானே பாடி இசை இல்லாமல் இருப்பதற்கு பலர் இப்போது ஆவலாக இருப்பார். தனியே உங்கள் குரலை கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். பார்த்து ஓடிவானிலா இன்று எங்கள் தலைவன் இல்லை சென்றவானிலா தென்றலே என் தனிமை கண்டு போய்விடு தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. பாடல் ஜனாதிபதி விருது பெற்றது என்று நீங்கள் அறிந்ததும் அன்று உங்களது மனநிலை எப்படி இருந்ததம்மா? ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் பாடும்போது நினைச்சிருக்க மாட்டீர்கள் இல்லையே, சரி ஒரு ஜனாதிபதி விருது நம்ம பாடுறது இல்லையே, நம்ம பாட்டு கரெக்டா பாடுறோமா, அதுதான் நம்ம அது மேல கவனம் வச்சு கரெக்டா பாட முடியும். உங்களோட ஒவ்வொரு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு இதுல பிரைஸ் வரும், அவார்டு வரும், அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல. நம்ம பாட்டு ஒழுங்கா பாடிட்டா அதுக்கு தகுந்தபடி என்ன இது கிடைக்குமோ நமக்கு தெரியாது. அதுதான் இந்த பாட்டுக்கு ஜனாதிபதி அவார்டு கிடைச்சது. ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். அதோடு நீங்கள் பல மொழிகளில் பல பாடல்கள், பக்தி பாடல்கள், திரைப்பட பாடல்கள் பாடியிருக்கிறீர்கள். அதிகமாக நான் நினைக்கிறேன் தமிழ் மொழியில் தான் பாடியிருப்பீர்கள். தமிழ், தெலுங்கு சைமல்டேனியஸா பண்ணேன். என்ன ரெண்டும் ஒரே தடவை ஸ்டார்ட் பண்ணேன். 81 தெலுங்கு தமிழ் பாடியிருக்கேன். ஏதுக்கு அழைத்தா எதுக்கு, எந்துக்கும் பிடிச்சாதுக்கு இந்த பாட்டு. ஆனா 1-2 தமிழ் ஜாஸ்தி பாடி இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி. தமிழ் மொழிகளில் பல பாடல்கள் நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். எந்த பாடல் பிடிக்கும் என்று கேட்பது ஒரு தாயிடம் எந்த குழந்தை உங்களுக்கு பிடிக்கும் என்பது போல இருக்கும். உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. ஏனெனில் இப்போது பல இசைத்தொப்புகள் வெளிவருகின்றன. அதாவது பி. சுசிலாவின் தெரிவுகள், ஃபேவரேட்ஸ் ஆஃப் பி. சுசிலா என்று. அப்போது மக்கள் நினைப்பார்கள் என்னவென்றால் இந்த பாடல்கள் தான் இதற்கு பிடிக்கும் என்று. அதனால்தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் பாடிய பாடல்களில் அடிக்கடி உங்களை முணுமுணுக்க வைத்த பாடல் எது என்று கூற முடியும்?
குடும்பக்கு எங்க செய்யுதுங்க டிவி வச்சா அது என் பாட்டே வருது. அப்புறம் என்ன ரேடியோ வச்சா என் பாட்டே வருது. என் பாட்டு நானே கேட்டுக்கிறேன். ஒன்றில் அதிக நாட்டம் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு உங்களை அதிகம் கவர்ந்த பாடம் அதாவது கூற முடியும்? தமிழக சஞ்சிகை ஒன்றில் நாங்கள் ஒரு பேட்டியை அநேக வருடங்களுக்கு முன் படித்த போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் மன்னவன் வந்தானது. மன்னவனுக்கு அப்பப்ப பாட மாட்டேன் இல்லையா, பிடித்தமான பாடல். இப்போது இந்த நாளை இந்த வேலை இந்த பாடல் அடிக்கடி கொஞ்சம் நாம் முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடல். அதே போல் பாலும் பழம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம், ஒரு நீண்ட பட்டியல். அந்த பட்டியலில் ஒன்று உங்களுக்கு அதிகமாக ரொம்ப கஷ்டமாக கேள்வி அது ஒரு மிகவும் பல நேர்கள், அதாவது உங்கள் பிரியர்கள் இசை ரசிகர்கள் நிச்சயமாக இதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இவருக்கு எது பிடிக்கும் என்று சொல்லி நான் கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் படிக்கணும்னு பிடிக்கும். அந்த டைம்ல ஏதாவது பாடிருக்கேன், அது ஞாபகம் இல்ல. அது சும்மா உட்கார்ந்து ஏதோ ஒரு பாட்டு வரும், அதுல அடிக்கடி வராது, சில பாட்டுகள் வரும். அதாவது பாலும் பழம் அக்கா சிங்கர் பண்ண பாட்டு கூட பாடுவேன். அப்ப என்ன பண்றது, எந்த பாட்டு பிடிச்ச. சரி, அந்த வகையில மற்றொரு கேள்வியை கேட்கலாம். மற்ற பாடல்கள் பாடிய பாடல்களில் பிடிக்கும் என்று கேட்டார். ஆனா ஏதோ ஒன்று பாட்டு முணுமுணுங்க பாடிட்டே இருக்கேன், ஞாபகம் இல்ல. அதிகமாக தனியா இருக்கிறப்போ நமக்கு ஏதோ ஒரு பாட்டை பாடலாம், சும்மா பாடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹிந்தி பாட்டா இருக்கலாம், தமிழ் பாட்டா இருக்கலாம், தெலுங்கு பாட்டா இருக்கலாம், சிங்களம் பாட்டுகள் நிறைய பாடல. மற்றொரு 1960களில் வெளிவந்த சுமார் 190% திரைப்படங்களில் உங்களது பாடல்களும் டி எம் சௌந்தரராஜன் அவர்களது பாடல்களும் தான் அதிகம் இடம் பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வகையில் நான் முன்பு கூறியது போல் திரை இசையில் ஒரு முத்தான காலம் அந்த காலம். அந்த வெளிவந்த பாடல்கள் போல் இன்று வெளிவருவது இல்லை என்று நான் கூறவில்லை. ஒரு 110 வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பது பலரது அபிப்பிராயம், எனது அபிப்பிராயம் அல்ல. அந்த வகையில் சௌந்தரராஜன் சுசீலா நீங்கள் இருவரும் இணைந்து நிறைய பாடல்கள், அதிகமான பாடல்கள் பாடியிருக்கிறீர்கள். அவற்றில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இதுவும் கூற முடியாது. ஏன்னா நாங்க இருக்கிறது ரசிகர்களுக்கு எது பிடிக்குமோ அது பாடுறதுக்கு தான். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்னா அது பாட முடியாது. நாங்களுக்கு பிடித்தமான பாடல் ஏதாவது இருந்தா அது ரசிகர்கள் கேட்க முடியாது. அந்த விதமான பாட்டை எனக்கு பிடிக்கும். அப்படியானால் இந்த கேள்வி இப்படி கேட்கும். சரி, நீங்கள் கேட்டாலும் இதுதான். நீங்கள் மேடை கச்சேரிகள் அநேகமாக பாடும் போது ரசிகர்கள் விரும்பி உங்களை மீண்டும் மீண்டும் ஒன்ஸ் மோர் என்று கேட்கும் பாடல் இது உங்கள் பாடல். அதே இந்த பாட்டு இப்ப எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடின படத்துல ஜானகி சவுகார் ஜானகி என்னது அது ஒளி விளக்குல, அதுதான் அடிக்கடி நாங்க ஸ்டேஜ் மேல பாடினா அது அடிக்கடி கேட்பாங்க. இப்ப கூட அது எங்க கச்சேரிக்கு போனா ஒளி விளக்குல பாட்டு இறைவா உன் மாளிகையில் மணி விளக்கு, அந்த பாடம். அதையும் நீங்கள் வன்ஸ்வரம் கூட சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு பாடுறது. எத்தனையோ மணி விளக்கு நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின் ஒளி விளக்கு. ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீர் நீராட்டினேன். இந்த உன்னிடம் கையேந்தினேன்.
வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல் உன்னுடைய வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன் மன்னன் போகாமல் இறைவாணி ஆணையிடு இறைவாணி ஆணையிடு. அதேபோல் CM சௌந்தரராஜன் சுசீலா என்பதும் பல பாடல்கள். அந்த வகையில் இன்றும் கூட வசந்த மாளிகை திரைப்பட பாடல், மயக்கம் என்ன மௌனம் என்ன என்ற பாடல், ஊட்டி வரை உறவில் இடம்பெற்ற பாடல், ஒரு மல்லிகை, இவையெல்லாம் இன்றும் காலத்தால் அழியாதவையாக போற்றப்படும் பாடல்கள். இப்படி பல பாடல்கள் சொல்லிக்கொண்டே போலாம். என்ன யார் என்று என்னை எண்ணி நீ பார்க்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தங்க மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். கருதான மலர்ந்து மலராதையா, கனவான கடல் மீண்டும் கடலாதையா, கனவான கடல் மீண்டும் கடலாதையா, காற்றான அவள் வாழ திரும்பாலையா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்.
என்னை யார் என்று எண்ணி பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இப்போது வெளிவரும் பாடல்களுக்கும் அன்று நீங்கள் பாடி வெளிவந்த பாடல்களுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை காண்கிறீர்களா? எதுக்கு அப்படி நிறைய வித்தியாசம் இல்ல ரொம்ப தூரம் இருக்கிறது. அன்றைய ஒளிப்பதிவு வேற, இன்றைய ஒளிப்பதிவுகள் வேற. அந்த உலகமே மாறிண்டு இருக்கு இல்லைங்களா? அதனால ஆனா சிலோன்ல மட்டும் நிறைய பழைய பாடல இப்ப போட்டுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிங்கருக்கு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த வகையில் நீங்கள் அன்று ஒரு பாடலை பாடுவதாக இருந்தால் பாடும் பாடகர், பாடகி மற்றும் வாத்திய குழு அனைத்துமே ஒரே சமயத்தில் பாடி இசைத்து அதனை ஒளிப்பதிவு செய்வார்கள். ஆனால் இன்று அந்த நிலை அப்படி அல்ல. இன்று இந்த ட்ரக் சிஸ்டம் என்று வந்துவிட்டது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை உங்களுக்கு வசதியான ஒரு நேரத்தில் பாடிவிட்டு போகலாம். அதே போல ஆண் பாடகர் வேறொரு நேரத்தில் வந்து பாடுவார். பிறகு இவர்கள் எடிட்டிங், மிக்சிங் என்று செய்து அந்த பாடல் முழுமையாக நமக்கு வெளிவரும். இந்த இரண்டு விதமாகவும் நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு முழு திருப்தி கண்ட அந்த வகை எது என்று சொல்லலாமா? கம்ப்ளீட்டா பண்ணாதான் கம்ப்ளீட் ஆகும். எல்லாரோட சேர்ந்து பாடுறது அது தனி ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன இப்ப எதிர்த்து இப்ப நீங்க நாங்களும் 2 பேரும் பேசுறோம். இப்ப உங்க பாட்டுக்கு நீங்க பேசிட்டு போயிட்டா அப்புறம் அது கேட்டுட்டு நான் பேசிட்டா எப்படி இருக்கும்? முட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம அது பழைய பாடல்களில் வந்து ஒரே மைக்ல கோரஸ் வந்தாலும் டுவெட் வந்தாலும் சோலோ வந்தாலும் நான் சொல்றேன், ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூட சுத்தி உட்கார்ந்து வாசிப்பாங்க. எல்லாமே பிக்கப் பண்ணும் ஒரே மைக்ல. ஆமா. இப்போ கண்ணாம்பா அவர்கள் ஒரு இதுல டைலாக் சொன்னாங்க. இந்த படம் ஒரு படம் ஜானகி அம்மா நானும் பாடணும். அந்த அம்மா இங்க சென்டர்ல உட்கார்ந்தாங்க, டைலாக்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க. வளைகாப்பு ஏதோ வளைகாப்பு பார்த்தது ஞாபகம் இல்லை. அது அந்த கண்ணாம்பா அம்மா அவங்க டைலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பாடினேன், அதுக்கப்புறம் ஜானகி அம்மா பாடினேன். அதுக்கு பின்னால வந்து கோரஸ். அந்த மாதிரி எவ்வளவு நல்லா வந்தது அது சாங். பாட்டன் உருவமோ எந்தன் பேரன் குழந்தை அழகனோ பேரிடும் பாட்டன் உருவமோ எந்தன் பேரன் குழந்தை அழகனோ மறப்பதில்லை கேட்டீர்கள். கானக்குயில் சி சுஷீலாவின் பேட்டி இன்று இடம்பெற்றது. இந்த பேட்டியின் தொடர்ச்சியை நேயர்கள் எதிர்வரும் வாரங்களில் வர்த்தக சேவையில் கேட்கலாம். நேரம் 4 மணி 4 நிமிடம். இலங்கை